மத நல்லிணக்கம் சார்பில் நடைபெற்ற தொடர் கபடி போட்டியில் மகளிர் அணியில் பொள்ளாச்சி அணி முதலிடம் பிடித்து சாம்பியன்ஷிப் கோப்பையை வென்றது. திண்டுக்கல் மேட்டுப்பட்டி பாஸ்கோ மைதானத்தில் இளங்கதிர் அகாடமி சார்பில் 38ஆம் ஆண்டு மத நல்லிணக்க மாநில அளவிலான தொடர் கபடி போட்டிகள் நடைபெற்றது. மகளிர் பிரிவில் திண்டுக்கல், தேனி, சேலம், நாமக்கல், கோயம்புத்தூர், மதுரை உள்ளிட்ட மாநிலம் முழுவதும் இருந்து 36 அணிகள் பங்கேற்றன. தொடர்ந்து 3 நாட்கள் இந்த போட்டிகள் நாக் அவுட் முறையில் மின்னொலியில் நடைபெற்றது. இன்று நடைபெற்ற இறுதிப் போட்டியில் பொள்ளாச்சி சாம்ராட் அணியும் மதுரை மணி வாட்டர் அணியும் மோதின. முதல் ஆட்ட இறுதியில் பொள்ளாச்சி அணி 19-15 புள்ளிக்கணக்கில் முன்னிலையில் இருந்தது. தொடர்ந்து நடைபெற்ற இரண்டாம் ஆட்ட இறுதியில் இரு அணிகளும் சிறப்பாக விளையாடின. அதில் பொள்ளாச்சி அணி 41.28 என்ற புள்ளிக்கணக்கில் மதுரை அணியை வீழ்த்தியது. பொள்ளாச்சி சாம்ராட் அணி முதலிடம் பிடித்து சாம்பியன் பட்டம், கோப்பை மற்றும் ரொக்க பரிசாக ரூபாய் 20,000, இரண்டாம் பரிசாக மதுரை மணி வாட்டர் அணி கோப்பை மற்றும் ரொக்கம் ரூபாய் 15,000, மூன்றாம் பரிசாக நாமக்கல் மாஸ்டர் கபடி குழு மற்றும் கள்ளக்குறிச்சி டிபிஜி அணிகள் தலா கோப்பை மற்றும் ரொக்கம் ரூபாய் 10,000 வென்றது. கால்பந்து கழக மாவட்ட துணைத் தலைவர் ரத்தினம், ஹாக்கி சங்க தலைவர் புரவலர் காஜா மைதீன், திருவருட்பாவை ஒருங்கிணைப்பாளர் திர்பிசியூஸ் ஆகியோர் கலந்து கொண்டு வெற்றி பெற்ற வீராங்கனைகளுக்கு பரிசுகள் வழங்கி பாராட்டினார்கள். நடுவர்கள், பயிற்சியாளர்கள், விளையாட்டு ஆர்வலர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு போட்டிகளை கண்டு ரசித்தனர். போட்டி ஏற்பாடுகளை இளங்கதிர் அகாடமி நிர்வாகிகள் செய்திருந்தனர். சான்றோர் குரல் செய்திகளுக்காக திண்டுக்கல் செய்தியாளர் லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை